இன்றைய தினம் ஸ்டாலின் அவர்கள் பல பொதுக்கூட்டத்தில் பேசுவதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் அவருடைய தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி 200 இடம் வெற்றி பெறுவதாக கனவு கண்டு கொண்டிருக்கின்றார். ஸ்டாலின் அவர்களே, இந்த அரூர்ல திரும்பி பாருங்க, காணொலி காட்சியில பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. எந்த அளவுக்கு எழுச்சி இருக்குது, எந்த அளவுக்கு ஆரவார மகிழ்ச்சி இருக்குது. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி 210 இடங்களிலே வெல்லும். கிராமத்தில் குறிப்பிடுவாங்க, விளையும் பயிர் முளையிலே தெரியும் சொல்லுவாங்க. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி இங்க இருக்கின்ற மக்களுடைய ஆரவாரமே சாட்சி. எனவே இன்றைக்கு திரு ஸ்டாலினுடைய கனவு பலிக்காது. திரு ஸ்டாலின் அவர்கள் கூட்டணியை நம்பிக்கொண்டிருக்கின்றார். கூட்டணி வேணும் வேண்டான்னு சொல்லல, ஆனா கூட்டணி மற்றும் வெற்றி பெறாது. மக்களுடைய நம்பிக்கை வேண்டும், மக்களுடைய ஆதரவு வேணும். மக்கள் நினைத்தால் தான் ஆட்சிக்கு வர முடியும். ஒரு ஆட்சியில் ஏற்றுவதும் இறக்குவதும் மக்கள் தான். உண்மைதானே? நீங்க தானே நீதிபதிகள். ஆக திரு ஸ்டாலின் அவர்களே, கூட்டணியை நம்பி கனவு கொண்டிருக்கின்றீர்கள். ஒருபோதும் இந்த தேர்தல் நடக்காது. 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் பொய்யான வாக்குறுதிகள், நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள் சுமார் 525 வாக்குறுதிகள் வெளியிட்டீங்க. மூட்டையா பொய்களை அவிழ்த்து விட்டீங்க. கவர்ச்சிகரமா பேசுனீங்க. கொள்ளை பிரச்சனையாக மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 53 மாத காலம் உருண்டோடி விட்டது. 53 மாத காலத்தில் அரூர் சட்டமன்ற தொகுதியில் ஏதாவது ஒரு பெரிய புதிய திட்டத்தை திமுக ஆட்சியில் கொண்டாந்தாங்களா?